அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே. எக்காரணத்தை கொண்டோ இந்த உண்மை அன்னைக்கு தெரியவே கூடாதுன்னு. அது மட்டும் இல்ல, நடக்க போற இந்த நிச்சயதார்த்தத்தையும் நீ நிறுத்திடக்கூடாதுன்னு. ஆமாண்ணே, நீ அதை செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன. இல்ல சிவகாமி, கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இப்ப நடக்கிற இந்த நிச்சயதார்த்தம் வெறும் ஃபார்மாலிட்டி தான். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு துளசிக்கும் உன் பையன் விஸ்வாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இனி யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆமா சிவகாமி, உன்னோட இத்தனை வருஷ போராட்டத்துக்கும் ஒரு நல்ல முடிவா நான் தரமா உனக்கு. என்ன நம்பு மச்சான். மாமா, என்னங்க, நீங்க மட்டும் சொல்லலனா நான் என் அண்ணன் கிட்ட இந்த உண்மையை சொல்லி இருக்கவே மாட்டேன். இப்பதாங்க என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் போய் மனசு ரொம்ப லேசா இருக்கு. இனி எனக்கு எந்த கவலையுமே இல்ல. கண்டிப்பா என் அண்ணன் அவர் பொண்ண அவ அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஆமா சிவகாமி, எனக்கும் இப்பதான் முழு நம்பிக்கை வந்திருக்கு. चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये श्रीमते महागणपते नमो नमः। அம்மா மெதுவா பார்த்து வாங்க. நடுவில் வந்துன்னு சபையில எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லுங்க. நமஸ்காரா. உட்காந்துக்கோம்மா. உட்காரு. உட்காருமா. நீங்களும் வந்து உட்காருங்க. வாங்க. माले कैल वाइंगो यो वेदां ब्रह्मणो वेदां अमृतेन प्रजां परिं तस्मै ब्रह्मजत् ब्रह्माजा आयुष्कीर्तिं प्रजां सदेन्द्रिय आयुक्षेवेन्द्रिये प्रतपष्टति. सर इंदंगो नींगे माले सतुंगो. श्रीर्वर्चस्वमायुष्यमारोग्यमावीता शोभमानं महीयते.
பைரவி, நீ நடத்துற இந்த நிச்சயத்தை நான் எந்த தடையும் சொல்லாம உன் விருப்பப்படி நடக்க விட்டுருக்கேன். அதனால இவங்க வரத பார்த்து நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கணும், அப்படிதானே? அப்படி இல்ல பைரவி, நமக்கு இருக்கிற ஒரே ரத்த சம்பந்தம் என் தங்கச்சி மட்டும்தான். அவளை நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்லயே ஒதுக்கி வச்சா இந்த ஊர் ஒன்னதானே தப்பா பேசும். அதான் அவங்களுக்காகவாவது சிவகாமி இங்க இருந்துட்டு போட்டுமே. நீ நடக்க வேண்டியதை பாரு. இப்ப என் பிள்ளையோட நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். அதனால பொறுமையா இருப்போம். இவங்கள அப்புறம் பாத்துக்கிறேன். விடு பைரவி, எல்லாம் நல்லதுக்கு தான். அந்த சிவகாமி இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து எதுவுமே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறத நாம பார்த்து சந்தோஷப்படத்தான் அவங்க வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. சிவகாமி, ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க, மேல வாங்க. மச்சா வாங்க. ஆமாமா, அப்பதான் உங்களோட பவர் என்னன்னு அந்த சிவகாமிக்கும் துளசிக்கும் புரியும். வாங்க வாங்க. வாங்க. வாமா, இப்படி வா. துளசி, டென்ஷனா இருக்கு. ஒன்னும் ஆகாது. அப்படியா? ஆமா. சரி. மாமா எனக்கு தான் கனவுல கூட நடக்காது. ஓடி எல்லாரும் வந்தாச்சம்மா? முகூர்த்த ஓலையை படிச்சுடலாம் இல்லையா? ஒரு நிமிஷம் இரு. என் பையன் கையால லக்ஷ்மிக்கு மோதிரம் போட்டு விடணும். அத நான் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க நிச்சய ஒலிய அதுக்கப்புறமா படிங்க. சரிங்கம்மா, சீக்கிரமா வந்துருங்கம்மா. யார் இந்த நேரத்துல போன் பண்றது? இந்த நேரத்துல இந்த ராட்சசி எதுக்கு போன் பண்றா? சொல்லு. என்ன பைரவி அம்மா, நீங்க நினைச்ச மாதிரியே காஞ்சிபுர கனகலட்சுமிய உங்க மகனுக்கு நிச்சயம் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. இப்ப தெரியுதா இந்த பைரவி யாருன்னு? நீ உன் வால கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. என்ன ஏண்டி, இந்த கொடுமையிலயும் உனக்கு சிரிப்பெல்லாம் வருதா? கொடுமையா? யாருக்கு? எனக்கா? ஐயோ ஐயோ. பைரவி அம்மா, என் போன்ல இருக்கிற வீடியோவை நீங்க அழிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சா? அந்த சந்தோஷத்துல தானே என்கிட்ட இவ்ளோ அனுபவத்துல பேசுறீங்க. ஏன் பைரவி அம்மா, நான்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயசம் மாதிரி சாப்பிடுவேன். இப்போ பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா? அந்த வீடியோவை நான் ஏற்கனவே என் லேப்டாப்ல காப்பி பண்ணி வச்சிட்டேன். அது உங்களுக்கு அனுப்புறேன். நல்ல கண் குளிர அதை பாக்குறீங்களா?
என்ன பைரவி அம்மா, வீடியோ சரியா இருக்கா? எதுவும் குறை இல்லையே? ஜோசியர் சரியா பேசிருக்காரா? என்னடா இது, மூச்சு இருக்கா இல்லையா? ஏதாவது பேசுங்க பைரவி அம்மா. சரி சரி, நீங்க இப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு பேச்சு வராது. நானே சொல்லிடுறேன், நீங்க கேளுங்க. ஓகே, இந்த வீடியோவை இப்போ மாமாவோட போனுக்கு நான் அனுப்ப போறேன். அப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் கிரிமினல் ஆச்சே, உங்களுக்கு தெரியாததா? எப்படியும் மாமா இந்த நிச்சயத்தை நிறுத்திடுவாரு. லேட் பண்ணாம சீக்கிரம் கீழே வாங்க பைரவி அம்மா. மாமா, உங்க போன்ல ஏதோ மெசேஜ் சவுண்ட் கேட்டுச்சு. போன் சார்ஜ்ல போட்டிருக்கமா, நான் போய் என்ன மெசேஜ்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணி, வைரவி, ஐயோ, வைரவி, என்னாச்சுமா? என்னாச்சு வைரவி? வைரவி, 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 என்னாச்சு? வைரவி, மயக்கம் போட்டு விட்டான். பாருங்கம்மா. வைரவி, எழுந்துரு. அம்மா, வைரவி, அப்பா இல்லப்பா. தெரியல. இருடா. அம்மா. வைரவி, அம்மா, நான் வைரவி, டாக்டருக்கு கால் பண்றேன். உடனே பண்ணுங்க. எழுந்துரு வைரவி. வைரவி, என்கிட்ட அந்த ஆட்டம் ஆடுனீங்க. என்னாச்சு டாக்டர்? டென்ஷன்ல இருந்திருக்காங்க. பிரஷர் தான் கொஞ்சம் கூடி இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நான் எழுதி கொடுக்கிற டேப்லெட்டை மட்டும் போட சொல்லுங்க. மத்தபடி ஒண்ணும் பயப்படுறதுக்கு இல்ல. சரிங்க டாக்டர். இப்ப இவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. எல்லாரும் இப்படி சுத்தி நிக்காம கொஞ்சம் காத்தோட்டமா விட்டா இட் வில் பி பெட்டர். ஓகே, வாங்க.
அண்ணே, அண்ணிய பத்திரமா பாத்துக்கோண்ணே. பண்றதெல்லாம் இங்க நுழையும் போதே தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு. நீங்க எல்லாம் இப்ப இங்க வரலன்னு யார் அழுதா? குடும்பத்தோட உள்ள கால வச்சீங்க. இப்ப என் பேத்தியோட நிச்சயமே நின்னு போச்சு. அது மட்டுமா, நல்லா நடமாடிட்டு இருந்த பைரவிய இப்ப படுக்க வச்சிட்டீங்க. நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீங்க. சிவகாமி என் கூட பிறந்த தங்கச்சி. அவ எப்ப வேணாலும் இங்க வரத்துக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஏதோ எங்க அப்பாவோட தங்கச்சிங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கேன். இல்லனா அவ்வளவுதான். என்னமோ இந்த வீட்டு நல்லதுக்காக நான் சொன்னேன். யார் வந்துட்டு போனா எனக்கு என்ன? ஏய், வாடி போலாம், வா. அண்ணே, நாங்க கிளம்புறோண்ணே. நீ அண்ணிய பாத்துக்கோ. வரேன் மாமா. வாங்க. மாமா, நாங்க போயிட்டு வரோம் மாமா. போயிட்டு வாமா.